ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த நோ யுவர் பைபிள் இந்த சீரீஸ்க்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் வேதாகமங்களிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு அவைகளிலிருந்து சில காரியங்களை கற்றுத்தருகிறார். அவைகளை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபையும் உதவியும் செய்வாராக. இதனாலும் விசேஷமாக தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தானியேல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு நல்ல ஜெபிக்கிற தேவ மனுஷன் என்பதை நாம் பல பிரசங்கங்களிலே பல காரியங்களிலே நாம் கேட்டிருப்போம். அதை குறித்த திரும்பமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தவிர்க்கக்கூடாத ஒரு காரியம். அது நாம் முக்கியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் ஒரு நாளும் அதை மதிப்பு குறைவாக எண்ணிவிடக்கூடாது. நிறைய நேரத்தில் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக மாறிச்சுன்னா, நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் போய் சொல்லுவது தான் ஜெபம் என்கிற நிலைமையிலே அது இருந்து விட்டது. ஜெபத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு செய்கிற ஒரு நல்ல உறவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மாத்திரம் பேசுறதில்ல, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையோடு, பிள்ளை தன் தகப்பனோடு எப்படி பேசி அந்த அன்பை பரிமாறிக்கொள்கிறார்களோ அதை தான் கர்த்தர் இந்த ஜெபத்திலே நாமும் அவரும் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். அதற்கு பெயர் தான் ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற இந்த உறவை நாம் தொடர்ந்து செய்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இதை தொடர்ந்து செய்கிறது எல்லாம் கடமைக்காக 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இதில் உறவு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் அதை முக்கியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆய்வின்படி கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் மாத்திரம்தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதுவுமே மிகவும் கடினமான ஒரு காரியம். போதர்களே அவ்வளவு கம்மியாக ஜெபிக்கிற ஒரு நிலைமை இருந்தால் விசுவாசிகளுடைய நிலைமை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமாகவே நாம் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அதனை கடைபிடித்து செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிற எதிர்பார்க்க. ஜெபம் செய்யும்போது பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கீழே அவன் எத்தனைத்து செயல்படுவான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெருக்கங்களையும் அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஜெபம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, மறுமைக்கு நம்மை கொண்டு செல்கிற மிகப்பெரிய ஒரு வழியாகவும் காணப்படுவதாகவே ஜெபத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் தானியேலுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து 3 படிநிலைமைகளிலே தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப நிலைமையை அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். இந்த காரியத்தை நாமும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஒரு காரியம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தானியேலுக்கு ஒரு சூழ்நிலைமை வருகிறது. ராஜா என்ன சொல்லுகிறார், இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லனா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, சாகடிக்கப்படுவீங்கன்னு சொல்லும்போது தானியேல் அவன் தோழரோடு சேர்ந்து உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபித்தான்னு சொல்லி எங்கேயுமே பார்க்க முடியும். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 17ஆம் வசனத்தில் தான் ஆண்டவரை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தானியேலுடைய முதல் வாழ்க்கையின் அந்த ஜெப நிலைமையின் படிநிலைமைகள் எப்படி அமைந்தது என்றால், அவன் ஒரு அற்புதத்திற்காக, ஒரு தேவைக்காக, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்காக அவன் கர்த்தரை நோக்கி அமர்ந்ததை பார்க்க முடியும். அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்கள் இந்த காரியத்திற்காக தான் ஆண்டவரை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், என் வாழ்க்கையில் வியாதி மாறணும், துக்கங்கள் மாறணும், கவலைகள் மாறணும், போராட்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். அது தவறில்லை. கண்டிப்பாக நாம் அவருடைய சமூகத்திற்கு தான் வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அங்கே தான் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தீர்வுகளையும் வைத்திருக்கிறார். ஆனால் தானியேல் அதோடு நிறுத்திவிடவில்லை. அவன் அதை உறுதியாய் பிடித்து கொண்டதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யணும். எதனால அவன் உறுதியாக பிடித்து கொண்டான் என்றால், அவனுடைய ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருகிறதை பார்க்க முடியும். நம்ம எப்போ ஜெபத்தில் நிலைத்திருக்க முடியும் என்றால், நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு
அவர் செய்கிற நன்மையை அனுபவிக்கும் போது இந்த ஜெபத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து நிற்க முடியும். பின்பாக பார்க்குறோம், அவன் தொடர்ந்து என்ன பண்ணான்? 3 வேளை ஜெபம் பண்ணான்றதை பார்க்குறோம். அப்போ எதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை அவன் அனுபவித்ததுனாலே அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த நன்மையின் ஆண்டவரை பலனாக ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து உம்மை பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் கிருபை தருவார். நன்மை அனுப்பி நம்ம வேணால் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரை எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையாக கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உறவுக்காக ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்வார். நாம் நம்முடைய இருதயத்திலே முழுவதுமாக அவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கிருபை தருவார். முதலாவதாக ஒரு காரியம், ஜெபத்தின் வல்லமையை நாம் என்ன பண்ணணும்? அனுபவிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபை தருவாராக. இந்த ஜெபம் அவனுக்கு நன்மையை மாத்திரமல்ல, ஒரு உயர்வையும் தந்தது, ஒரு நல்ல பொசிஷனையும் அவருடைய வாழ்க்கையில் தந்ததை பார்க்குறோம். அவன் சாதாரணமாக அந்த கூட்டத்தில் இருந்த அந்த நபரை, தானியேலை ஆண்டவர் கொண்டு போய் ராஜாவிற்கு அடுத்த நிலைமையிலே அவர் கொண்டு போய் வைக்கிறத பார்க்குறோம். ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை தந்தது. யார் ஒருவர் உண்மையாய் தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு ஜெபித்து அந்த வல்லமையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உயர்வுகளை தருகிறார். தானியேலுடைய ஜெப நிலைமை ஃபஸ்ட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஜஸ்ட் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்? போய் அவனுக்கு உரிய தேவைகளை சொல்கிறான், அதனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறான், அந்த பதிலை பெற்றுக்கொள்கிறான், ஆண்டவர் உயர்வை தருகிறார். இதுதான் தானியேலுடைய ஜெபத்தின் முதல் நிலைமையாக இருந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஜெப நிலைமை இதிலே முடிந்துடுகிறது. ஆனால் தானியேலுடைய நிலைமை அடுத்த நிலைமைக்கு மாறுகிறதை பார்க்கிறோம். 2வது நிலைமை என்னவென்றால், தானியேல் 6:10 பார்க்கிறோம், அவன் தொடர்ந்து முன் செய்து வந்தபடியே அவன் பலகணிகள் திறந்திருக்க அவன் எருசலேமுக்கு 10ஆம் வசனம் பார்க்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் கவனிக்கும் போது ஃபஸ்ட்டு அவன் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறான். அதுதான் அவனுடைய முதல் நிலைமையாக இருக்கிறது. இப்போ அடுத்த நிலைமைக்கு வருகிறான். ஏதோ வேணுங்கிறப்ப மட்டும் போகிறதில்ல, அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் தொடர்ச்சியான ஒரு நிலைமையாக மாறுகிறது. ரெகுலர் ப்ரேயர் லைஃபாக மாறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸிங் த ப்ரேயர் லைஃப்லேருந்து அடுத்தது ரெகுலரைசிங் த ப்ரேயர் லைஃப் என்கிற நிலைமைக்கு நாம் வர வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. தொடர்ந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணுறார். காலையில், மதியானம், சாயங்காலமோ அந்த நேரங்களிலே அந்த நேரத்தில் போய் அவனுடைய வீட்டில் உட்கார்ந்து அவன் எருசலேமுக்கு நேராய் தனக்கு விடுதலை வர வேண்டும் என்கிற தொடர்ச்சியான ஜெப நிலைமை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான ஜெபம் இருக்கிறதா? தினமும் ஜெபிக்கிறோமா? குடும்பமும் உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான ஜெபம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று நாம் பல பிரசங்கத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். ஜெபிக்கவில்லை என்றால் பல பாதிப்புகள், பல ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் நமக்கு நேராக வரும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு முன்பாக நாம் சில காரியங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது முதல்ல அவன் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஜெபிக்கிற இடத்திற்கு நம்முடைய வீட்டிலே ஒரு நல்ல இடத்த நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். அவன் மேல் வீட்டறையில் போய் ஜெபிக்கிறதை பார்க்கணும். வேதாகமத்தில் அநேக இடத்துல பார்க்கும்போது மேல் வீட்டறை எதற்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா ஜெபத்திற்காக யூஸ் பண்ணப்பட்டது. ஆண்டவர் திருவிருந்து கொடுக்கும்போது பார்க்குறோம், அங்கே அவர்கள் மேல் வீட்டறையில் இருந்தது பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக மேல் வீட்டறையில் இருந்ததை பார்க்குறோம். பவுல் மேல் வீட்டறையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. மறுபடி மேல் வீட்டறை கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக அநேக இடங்களில் வேதாகமங்களிலே இருக்கிறதை பார்க்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு ஒரு நல்ல இடத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வீட்டில் ஒரு ரூமாக இருக்கலாம், அப்படி ரூம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீனை போட்டு தனி அந்த இடத்துல இருந்தாங்கன்னா
ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற நிலைமைக்கு நம்முடைய வீட்டிலே நம்முடைய சூழ்நிலைமைகளே நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டாவது ஒரு காரியம், நல்ல ஒரு நேரத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து அதிலே கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. தானியேல் 3 வேளையும் காலையில் இந்த டைம், மதியானம் இந்த டைம், நைட் இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நேரத்தை கரெக்டாக காலையில் 6 o'clockனா 6 மணிக்கு வரை எந்த வேலைகள் இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து தேவனோடு நேரம் செலவிட கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வீட்டாருக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும். 6 மணி ஆச்சா நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற எல்லாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த டயத்தில் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிற நிலைமையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், காலையிலே அந்த ஒரு காலையிலேயோ மதியானமோ இரவோ நம்ம ஜெபிக்கிற அந்த நேரத்தை குறித்து வைத்திருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. மூன்றாவதாக ஒரு காரியம், ஒரு பர்பஸோட எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். தானியேலுடைய நோக்கம் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். 70 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்படுவாங்கன்னு சொன்ன உடனே அவர் தினமும் அதற்காக, அதனால சரி 20 ஆண்டு கழிச்சு எப்படி இருந்தாலும் இதுதான் இருன்னு சொல்லிட்டு அவர் தினமும் போய் எருசலேமுக்கு நேராக அந்த விடுவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ எப்போ போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நோக்கத்தோட, ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது செய்ய வேண்டும், நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எனக்கு உதவி செய்ய, எங்களுக்கு வாழ்க்கையில் இந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நோக்கத்தோடு நாம் செல்ல கர்த்தர் கிருபை தருவாங்க. இது ஜெபத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்கள். இதை தான் தானியேலுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது சில காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். அவன் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுங்க, பரமண்டல இருக்கிற உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி உயர்த்துகிறதை பார்க்க. ஜெபத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், நன்றி செலுத்தி துதிக்கணும், அவரை உயர்த்தணும். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம கமிட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்கள், தப்பிதங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணணும், சமர்ப்பிக்கணும். அடுத்த ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய சப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவருடைய காரியங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். நம்முடைய தேவைகள், நம்முடைய இது வேணும், அது வேணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்குது, இவைகளெல்லாம் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் நம்ம முடிக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன பண்ணணும், செய்யப்படணும்னு சொல்லி முடிக்கணும். முதலாவதாக அவரை துதித்து ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நாலாவதாக விசுவாசத்தோடு அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு, ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்வீராக என்று சொல்லி முடிக்கிற போது அந்த ஜெபத்தை கண்டிப்பாக கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இது நம்முடைய ரெகுலர் ப்ரேயரில் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக ஜெபிப்பதற்கு முன்பாக, அடுத்தது ஜெபத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். இதுதான் தானியேலுடைய வாழ்க்கையின் 2வது படிநிலை. 3வது ஒரு படிநிலைமைக்கு தானியேல் வருகிறார். என்ன நிலைமை என்றால், தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவர் வெளிப்பாடுகளை தானியேலுக்கு தருகிறதை பார்க்கிறோம். சாதாரணமாக அற்புதத்திற்காக ஜெபித்த தானியேல் அடுத்தது அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான ஒரு ஜெப நிலைமை வருகிறது. தினமும் ஆண்டவரோடு ஒரு ரெகுலரைஸ் ஒரு ப்ரேயர் அவர் என்ன பண்ணுறாரு, மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமை போகிறது. என்ன காரியம் என்றால், கர்த்தர் நடக்க போகிற காரியங்களை அவருடைய வாழ்க்கையில விவரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தூதர் நேரடியாக வந்து பேசுகிறதை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப நிலைமை அந்த நிலைமைக்கு வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் பேச, நாம் பேச, அப்படிப்பட்ட ஒரு இன்டிமசி லெவலில் நம்முடைய ஜெபம் இருக்க கர்த்தர் கிருபை தருவராக. அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்தது என்று பார்க்கணும். தூதர் வந்து பேசுகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார். இப்படி நடக்க போது, இது நடக்க போது, இதை செய், அதை செய்ன்னு சொல்லி தானியேலோடு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற அந்த நிலைமைக்கு நம்முடைய ஜெபம் என்ன பண்ணணும், வரணும். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, இப்படிப்பட்ட ஜெப நிலைமையை அடைய கிருபை தருவாராக. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த படி நிலைமைகளுக்கு நாங்களும் அன்றைய வர எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைய ஏதோ ஒரு நிலைமையிலே நாங்கள் சாதாரணமாக அப்படியே இருந்து விட்டு போகிறதில்ல, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கேட்டுட்டு போகிறதில்ல. எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஜெபம்,
அது ஆண்டவரே தொடர்ச்சியான ஜெபமாக மாறி, தொடர்ச்சியான ஜெபம் உம்மோடு அன்றைய வலுப்பெற்ற ஒரு உறவை மேற்கொள்ள, அதன் மூலமாய் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த, நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில செய்த பெரிய உயர்வுகளையும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டபடி எங்களுடைய ஜெப வாழ்க்கை நீர் பிரியப்படுகிற நிலைமையில இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, அன்றைய அது தொடர்ச்சியான ஜெபமாக மாறி, அது உம்மோடு இருக்கிற உறவிலே வலுப்பட்டு, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்பாடுகளையும் அன்றைய தெய்வீக திட்டங்களையும் வெளிப்படுத்தி நாங்கள் நடக்கிற அற்புதமான வாழ்வாய் எங்கள் வாழ்வு மாற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.